வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலியமா 1000 ரூபாய் வந்து பெண்கள் பெற்றுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெரியப்படுத்தி இருக்காங்க. ஸோ இந்த வருடம் 2025ல் புதிய பயனாளிகள் சேர்க்கறது குறித்தும் புதிய விண்ணப்பம் சம்பந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துணை முதலமைச்சர் அவர்கள் ஒரு சூப்பரான ஒரு அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தி இருக்காங்க. இதில் மெயினாக வந்து இந்த வருடத்தில் எப்போ வந்து இந்த புதிய விண்ணப்பம் வரப்போகுது, ஸோ அதை ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியுமா, இந்த வருடத்தில் ஏதாவது தொகை உயர்வு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அறிவிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இதில் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். சற்று முன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ துணை முதலமைச்சர் அவர்கள்ட்டேருந்து ஒரு சூப்பரான அறிவிப்பு வந்து இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலியமாக வந்திருக்குது. இந்த புதிய விண்ணப்பம் சம்பந்தமாக ஒரு சில டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இதில் 100 நாள் வேலை திட்டம் சம்பந்தமாகவும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலியமாகவும் ஒரு சில அறிவிப்புகள் வந்தாலும், இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு இந்த வருடம் 2025ல் புதிய ரேஷன் கார்டு பெற்று புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தகுதியுடைய அனைத்து பெண்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பு வழங்கப்படும் அப்படிங்கக்கூடிய தகவலை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அதிகபட்சமாக இந்த விண்ணப்பம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதத்துலேயே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து இந்த திட்ட விரிவாக்கம் குறித்தும் முக்கியமாக இதில் இந்த தொகை உயர்வு இருக்குமா, இந்த புதிய பயனாளிகள் கிட்டத்தட்ட எத்தனை பேர் சேர்க்க போகிறாங்க, தகுதியுடைய பெண்கள்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன தகுதி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஓரிரு நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துணை முதலமைச்சர் அவர்கள் இன்னும் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு நமக்கு கிடைச்ச ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல்னு பார்க்கும்போது நம்ம துணை முதலமைச்சர் அவர்கள் இப்போ புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு தகுதியுடைய அனைத்து பெண்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ரூபாய் 1000 ரூபாங்கிறது கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய தகவலை வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. மட்டும் இல்லாமல் இந்த அடுத்த மாதத்துலேருந்து விண்ணப்பத்துக்கான ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் இன்னும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மெயினாக பார்க்க போனோம்னா இந்த வருடம் அதான் 2024 இந்த நவம்பர் டிசம்பர்லேருந்து இந்த 2025ல் இந்த மார்ச் மாதம் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் பயனாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்லேருந்து பேரை வந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு தகவலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. அது எதனாலன்னு வந்து பார்க்கும்போது அந்த ரேஷன் அட்டைதாரர்களில் இருக்கிறவங்க இறந்துருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆல்ரெடி பணம் வந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு ஸ்டாப் ஆயிருக்கும். 4 சக்கர வாகனங்கள் வாங்கியிருக்கிறாங்க. திடீர்னு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதத்தில் இன்கம் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகைங்கிறது கட்டாயம் இருக்கும். ஸோ இப்போ இந்த வருடத்தில் புதிய விண்ணப்பம் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ண போகிறாங்களோ அவங்க அதோட சேர்த்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு தகுதி இருக்குது அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் அவங்களுக்கு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 1000 ரூபாங்கிறது வழங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இது மெயினாக வந்து யாருக்கு சொல்லியிருக்கிறாங்க வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு புதுசாக இப்போ யார் அப்ளை பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவதாக வந்து பார்க்கும்போது விடுபட்டவர்களுக்கு வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மூணாவதாக வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பெற்றுக்கிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க, திடீர்னு வந்து இப்போ இடையில ஸ்டாப் ஆயிருக்கும், அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்ளை பண்ணால் அவங்களுக்கு இந்த மாதம் 1000 ரூபாங்கிறது இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலியமாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கக்கூடிய தகவலையும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக இப்போதைக்கு இந்த டீட்டெயில் மட்டும்தான் நமக்கு நம்ம துணை முதலமைச்சர் அவர்கள் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. கூடிய விரைவிலேயே எப்போ இந்த விண்ணப்பம் வரப்போகுது, இந்த விண்ணப்பம் வந்து பார்த்தீங்கன்னா முகாம் அமைக்க போகிறாங்களா, இல்லை ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குமா, இந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொகை உயர்வு இருக்குமா அப்படிங்கக்கூடிய டீட்டெயிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் அறிவிப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில் எனக்கு தெரிய வந்ததுன்னா நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் வரதான் நல்ல தகவலோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் பார்க்குறேன்.